நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். 1,00,000 ரூபாய்க்குள்ள வண்டி தேடுறீங்களா? நீங்க தாராளமா நம்ம பாலாகார்ஸை நம்பி வந்துடலாம். முக்கியமா MBFA இன்ஜின்ல இருக்கு. இன்ஜின் அந்த மாதிரி இருக்கு. இன்ஜின் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வண்டி இன்ஜின் எனக்கு தரமா சென் வேணும்னா இந்த பெட்ரோல் காரை எடுத்துருக்கு. அடுத்து பாருங்க ரதம், ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ப்ளூ பேட் கப்பல்னே சொல்லாங்க. இன்னைக்கு பாருங்க இவதான் தலைவன் டாடா நானோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம லோ பட்ஜெட் கார் சேல் பண்ணக்கூடிய பாலாகார்ஸா வந்திருக்கோம். திரும்ப கம்பேக்கா நிறைய லோ பட்ஜெட்ல, முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுலே கம்மி பட்ஜெட் தான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 85,000 ரூபாய் அப்படிங்கறதான் அதிகபட்ச விலையங்க. 1,00,000 ரூபாய்க்குள்ள வண்டி தேடுறீங்களா? நீங்க தாராளமா நம்ம பாலாகார்ஸை நம்பி வந்துடலாம். எல்லாமே இன்ஜின் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பக்காவான குவாலிட்டியா அந்த மாதிரி வண்டிகள் தான் வந்து பார்க்க போறோம். ஹியூண்டாயில சாண்ட்ரோ வந்து இருக்குது, மாருதி சுசுகி ஜென் இருக்குது, 800ல 1 இல்ல 2 இல்ல 2 வண்டி, இன்னொரு வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. மொத்தம் 3 வண்டிங்க, ஒன்னு வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது போக டாடா நானோ ஒண்ணு இருக்கு, அதுவும் லோ பிரைஸ்ல, அதுவும் ஹைலைட் என்ன டிக்கி ஓபன் ஆகும் அப்படிப்பட்ட வண்டி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. என்ன பட்ஜெட்ல இருக்கு, என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். லோ பட்ஜெட்ல யாராச்சும் ஓட்டி பழகிறதுக்கு இல்ல ஃபேமிலி யூஸ்க்கு வண்டி தேடுறாங்க, இன்ஜின் நல்லா இருக்கணுமா அப்படி அந்த மாதிரி கண்டிஷன்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா பாலாகார்ஸ் கிளம்பி வந்துருங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குங்கிறத செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த லைனப்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2002 மாடல் MBFA இன்ஜின். முக்கியமா MBFA இன்ஜின்ல இருக்கு. இன்ஜின் அந்த மாதிரி இருக்கு. பாலாகார்ஸை பொறுத்த அளவுக்கு இவங்க ஓன் யூஸ்க்கு வண்டி பார்க்க போறது எல்லாமே இந்த வண்டியில தான் போறாங்க. கலரை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேடா இருக்கு. அதே மாதிரி சைட்ல ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பண்ணி வண்டி எப்படி இருக்கு, உள்ள இன்டீரியர் பாருங்க அருமையா இருக்கும். இந்த வண்டிக்கு MBFA இன்ஜின் முக்கியமா. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 2002 28 வரைக்கும் FC வந்து கரண்டா இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் 65,000 ரூபாய் மட்டும் தான் கேட்கறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோ. இந்த சாண்ட்ரோ பத்தி சொல்லி ஆகணும். இன்ஜின் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த வண்டியோட மாடல் 1999 தான். ஆனா மாடல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2005-6 பார்த்த லுக் வந்து இருக்கும். 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC 30 வரைக்கும் இருக்கு. இது வந்து 11ஆம் மாசத்து வண்டி. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசிலாம் அவ்வளவு சில்னஸ் கண்டிஷன்ல இருக்கு. ப்ரீவியஸா இந்த வண்டி வச்சிருந்த ஓனர் அந்த மாதிரி வச்சிருக்காருங்க. நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா லைட்டு, அந்த ஃப்ரண்ட்ல அந்த லைட்டை காமிங்க. லைட் நைட் நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மொத்தம் பட்ஜெட் இந்த வண்டி கேட்கிற விலை 75,000 ரூபாய் சொல்றாங்க. ஏன்னா வண்டி குவாலிட்டியான ரேட், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஹியூண்டாய் பிராண்ட்ல நங்குற மாதிரி ஒரு இன்ஜினோட 4 டயர் நல்ல குட் கண்டிஷன்ல ஒரு வண்டி தேடுறப்பானா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. அடுத்து இங்க பாக்குறது லோ பட்ஜெட்ல. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருந்தது, அதை லைட்டா வந்து பெயிண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இருக்கிற கண்டிஷன் தான், லோ பட்ஜெட் தான், கம்மி பிரைஸ் சொல்றாப்ல. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஜென் ஒரு 99 மாடல். வண்டிக்கு FC பாத்தீங்க அப்படின்னா 2027 வரைக்கும் FC வந்து கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியில LPG கேஸ் இருக்கு, பெரிய டேங்க் இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 55,000 ரூபாய் மட்டும் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, வெறும் 55,000 ரூபாய் மட்டும் தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. ஓட்டி பழகிறக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எடுத்து மெயின்டெனன்ஸ் இல்லாம வச்சு ஓட்டுறப்பா, இன்ஜின் எனக்கு தரமா சென் வேணும்னா இந்த பெட்ரோல் காரை எடுத்துருங்க. அடுத்து பாருங்க ரதம், ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ப்ளூ பேட் கப்பல்னே சொல்லாங்க. வண்டி அப்படி ஹைட் ஏத்தி வரப்ப அப்படி ஜம்மு நிக்குன்னு சொல்லலாம். வண்டி பாடி அவுட்லைன்லாம் அவ்வளவு தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு இந்த இன்ஜின் பத்தி சொல்லணும் அப்படின்னா கார்பரேட் இன்ஜின் தான். ஆனா MBFA இன்ஜினுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த வண்டி இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து வண்டி தெளிவா இருக்கு அப்படின்னா தெளிவா இருக்குன்னு சொல்லி போட்டுருவோம். இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா பாடி அவுட்லைன் வேணா கம்மியா இருக்கலாம். ஆனா பட் ஆனா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்ஜின் பக்காவா இருக்கும். இந்த வண்டியில பாடி அவுட்லைன் கூட அவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறது லக்கி கஸ்டமரா தான் இருப்பாங்க. இந்த வண்டியோட மாடல் வந்து 2002 மாடல், 28 வரைக்கும் FC கரண்டா இருக்கு. டயர் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அவங்க கேட்கிற விலை 58,000 ரூபாய் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு பாருங்க இவதான் தலைவன் டாடா நானோ. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். ஒரு டயர் மட்டும் இப்ப பஞ்சர் ஆகி நிக்கி. நீங்க வரும்போது வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஜம்முன்னு விட்டுருவாங்க. இந்த வண்டியோட மாடல் 2013. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC 28 வரைக்கும் லைவ் தான். டயரை பொறுத்தளவுக்கு 85% தாராளமா வந்திருக்கும். இந்த வண்டியில ஒரு இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ட்விஸ்ட்ல எப்படி உங்களுக்கு டிக்கி வருமோ அதே போல இந்த வண்டியில டிக்கி வந்துருங்க. டிக்கியோட ஒரு வண்டி தேடுறேன்பா அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துருங்க. பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. வண்டிக்கு கேட்கிற மொத்த விலையை 2013 மாடலுக்கு 85,000 ரூபாய் சொல்றாங்க. வண்டி குவாலிட்டிக்கான ரேட், குவாலிட்டி சும்மா அப்படி மிரட்டி விட்டுரும். வண்டி அப்படி நல்லா கண்ணாடி மாதிரி பளபளனே இருக்கு. நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். வீடியோல நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க. எல்லாமே லோ பட்ஜெட் வண்டியா தான் இன்னைக்கு நாங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி வெரி லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வாங்கணும் நம்ம பாலாகார்ஸ்ல அப்படின்னா
ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமா கால் பண்ணி நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா உடனே பை பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட் வண்டி நிக்காது, வர போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவா எடுப்பாங்க. மேக்ஸிமம் 800 இருக்கட்டும், அதே மாதிரி சாண்ட்ரோவா இருக்கட்டும், நானோவா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இன்ஜின் அந்த மாதிரி இருக்கும். வண்டியை விட்டுறாதீங்க. குயிக்கா நேர்ல வீடியோ பார்த்த உடனே கிளம்பி வந்துருங்க. வண்டி கண்டிப்பா குயிக்கா முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம், நான் சென்னையில இருந்து வரேன்ப்பா, தேனியில இருந்து வரேன்ப்பா, திண்டுக்கல்ல இருந்து வரேன்ப்பா, அப்படி நீங்க நம்பி வரணும், இன்ஜின் அப்படி வேணும்ப்பா ரதம் மாதிரி அப்படின்னா உடனே கிளம்பிருங்க. ஏன்னா வண்டி அந்த மாதிரி இருக்கும். நீங்க எடுத்துட்டு எந்த செலவு இல்லாம இன்ஜினை பொறுத்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம வண்டி எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு மஸ்டா ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட்டில் சந்திப்போம்.